ஏனுங்க, ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தம் இருக்குதுங்களா? இல்ல இன்னும் அதே கோபத்துலதான் இருக்காருங்களா? நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன். என்ன சொன்னாருங்க? என் தலையில கூட தண்ணிய ஊத்தி 10 பண்ணிடுவேன்னு. கேரகத்தை, இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல. போ, பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு 5-6 நாளைக்கு எம்மாடி ஒரு 10 அடி முன்னாடி போய்கிட்டு. இல்லத்த, நானும் சேர்ந்தே வரேன். ஆனா பெருசுங்க, நாங்க ஏதாவது எசகு பெசகா பேசுவோம். அதுக்கு தானே போய் சொல்றது. நேக்கும் தான் கல்யாணம் ஆடுது, நான் மட்டும் பெருசு இல்லையா என்ன? பேசாம ஒரு 5-6 நாளைக்கு தனியா படுத்துக்குங்க. ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு. இல்லீங்க, அது சரியா வராது. ஏன் நமக்கு கஷ்டமோ? அதுக்கு இல்ல, 7-8 வருஷமா ஒரே தனியா தான் படுத்துட்டு இருப்பேன். சத்தேரிக்க பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம். என்ன பழப்புது? நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா. கோயில் கட்டி கும்பிடலாம், விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான். 4 கிழமை எதுவும் இல்ல. ஆமா, பானுவை ஏன் தனியா குடி வச்சிருக்கேன்? உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல? அட நீங்க வேற, எது தாப்புல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான். அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது? அது என்னமோ தெரியலீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டுமே இல்லீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல, உங்களுக்கும் சரியா விவரம் போறல. இல்லன்னா கோபாலன பெரிய விஸ்வாமித்திரனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம், ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே. என்னத்த பெருசா செஞ்சு பாத்துட்டேன்? பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுதுன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கிற இடத்துல கோபாலன ஒத்தடம் கொடுக்க சொன்னீங்களா? இல்ல, பானு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதுமா தேய்ச்சி விட சொன்னீங்களா? இல்லையே. பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்கீங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம். உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா? அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும். இது புடிங்க. நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீக்கும் ஏதாவது தோணிச்சுனா அப்பப்போ வந்து சொல்றேன். ஐயர் விட்ட அம்மாவை என்னமோ நினைச்சேன். அடேங்கப்பா. ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா? நாங்க 2 பேரும் பேசுனதையும் கேட்டியா? ஆமாங்க அத்தை, அவமானமா இருக்கு. எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம 2 பேரும் கோட்டை விட்டோமே. கொண்டாங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய ஐயா குட்டி 16 அடி பாய்வே போவாலே. மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா? இது என்ன? இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான். நீ கம்பி எடுத்துக்கிறான், சூடு போட நிமிடல சாத்துறான். நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்கறீங்க. அந்த பொண்ணோட மெனத்துக்கு ஆகுறது. இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, மோகினிக்கு தான் வலிக்கும், கிழிக்கும். இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல, அந்த கம்பி பிடிக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன். சொன்னா கேளுங்க, ரொம்ப கொடூரமான மோகினிங்க. இப்படி எந்திரிக்கு போன இல்லையா? இந்தாப்பா, நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? வாங்கப்பா. ஆமையா பா, இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா? பேயா இது? அம்மா பானு, பானு, ஐயோ நான் உன் புருஷமா? நான் உன் பொண்டாட்டி இல்லடா, ஆத்தா. ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா. அது சரி, ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும்? உன் பொண்டாட்டி என் பக்தடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதினம் ராத்திரியெல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது? தப்புதான் ஆத்தா, ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஆத்தா. தெரியும், அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா. ஏதாவது பரிகார பூஜை இருக்கா? இருக்கு, ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம 2 பேரும் மட்டும் செய்யணும். அது என்ன ஆத்தா? செஞ்சிருவோம். கிட்ட நெருங்காதே. முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு. கதவை தாள் போடுறதா? இல்ல ஆத்தா, இங்க கையெலும்பு காலெலும்பு கபாலம் இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஆத்தா. ஆத்தா இருக்கும் போது என்னடா பயம்? ஐயோ, எனக்கு பயமே ஆத்தால் நினைச்சிட்டேன் ஆத்தா. ஐயோ ஆத்தா எங்க போற? பண்ணிட்டான் மத்த தெய்வத்தை நான் நமஸ்காரம் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. எவையா தர்மகர்த்தா? அது அவர்தான். இல்ல
இன்னைக்கு 9 மணிக்கு ஏன் கட்டல? நான் வர்றதுக்கு முன்னாடி எவன் உன்னை பூஜை முடிக்க சொன்னது? முதல்ல கொஞ்சம் பொறுமையா மரியாதை கொடுத்து பேசு. யோ, பொறுமை மரியாதை இதெல்லாம் நீ சொல்லி தர வேண்டாம். நான் வர்றதுக்கு முன்னாடி எவன் உன்னை பூஜை முடிக்க சொன்னது? பகவானுக்காக நாம காத்திருக்கோம், நமக்காக பகவான் காத்திருக்கோம். நீங்க 9 மணிக்கு வரல, அதனாலதான் நான் பூஜை ஆரம்பிச்சேன். ஓஹோ, தத்துவம் பேசுறாரா? இத பாரியா, இப்பவே எனக்காக இன்னொரு தடவை அபிஷேக பூஜை நடந்தாகணும். என்ன சொல்ற? பண்ணுவோம். நாளை காலையில கரெக்டா 9 மணிக்கு வந்துருங்க. இப்ப முடியாதா? முதல்ல கையெடு. யா, இப்ப பூஜை நடக்குமா நடக்காதா அதை சொல்லியா முதல்ல. இது ரொம்ப அராஜகம். கையெடு. கையடியா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், தர்மகர்த்தா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கழுத்துல கை போடுறீங்க. ஏயா, நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப நீ கையை எடுக்கல, இங்க ஒரு கொலையே விழுகும். எடியா? தர்மகர்த்தாங்கிற திமிர்ல தானே நீ பேசுற. நாளை காலையில நான் யாருங்கிறத காட்டுறேன். சில பேரை சொல்லி திருத்தலாம், சில பேரை அடிச்சுதான் திருத்தணும். மரியாதையா சாஸ்திரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறே இல்லையா? நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. தப்பு பண்றது சகஜம், மன்னிச்சிட்டாரு. போ போ. நம்ம பையன் தான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பின்னிட்டான்ல. சாமி, பையன்கிட்ட ஏதாவது சொல்லணுங்களா? வீதியில போகும்போது நாய் நம்மள கடிச்சா திருப்பி நாம அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவோம்.